ரொம்ப வருஷமா படமே பண்ணாத ஒரு ஹீரோ இத்தனை வருஷமா எங்கதான் இருந்த அப்படின்னு தேட வைக்கிற மாதிரி அளவுக்கு ரசிகர்கள் இதெல்லாம் எங்கயா இந்த கதையெல்லாம் எங்கேயா வச்சிருந்த, இதெல்லாம் எங்கேயா கொண்டு போ, இதுக்கா இத்தனை வருஷமா காத்திருந்த அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ஆடியன்ஸ். இது எல்லாத்தையும் விட கமல் சார் ரஜினி சாரே அலற விட்ட மாதிரி ஒரு 4 படத்தை எடுத்து ஜம்முன்னு முடிச்ச நம்ம ராமராஜன் சார் நடிச்ச சாமானியன் அந்த படத்தை பத்தி தான் நீங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஒரு பேங்க்ல நுழையிறாரு. ஸோ ஒருவேளை பேங்கை ஹைஜாக் பண்ண போறாரு அப்படி இப்படிதான் நினைப்போம். ஆனா அங்க போய் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஸோ அவர் எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அப்படி என்னதான் நடந்துச்சு அவர் லைஃப்ல, அவர் என்னவா இருந்தாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மொத்தமா அந்த கதையை எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் ரிவெஞ்ச் எதுக்காக எடுத்தாரு, எதனால மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீது கதையா இருக்கு. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் கதையா தான் இருக்குமே தவிர மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. காமெடியெல்லாம் அவ்வளோவா இருக்காது. அங்கங்க ஒரு பிட் பிட்டா வரும், அது சிரிப்பு தான் வரும், வராட்டி இருக்கும். ஸோ சாங் வந்து நம்ம இளையராஜா சார் தான். போய் பழைய ஃபேனாக இருந்தீங்க அந்த 80s 90s, ஓகே ஓகேப்பா, கண்டிப்பாக அவருக்காக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஆனால் அந்தளவு ஒர்த்து தான். பழைய ஃபேனை, பழைய ஒரு நடிகர்களை, ஹீரோக்களை திருப்பி இந்த மாதிரி ஒரு கெட்டப்பை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. அவர் நடிப்பை பற்றி பொதுவாக சொல்லணும்னா நான் அவ்வளோ இதாக கிடையாது, எனக்கு அவ்வளோ பற்றிலாம் மெச்சூரிட்டி கிடையாது. ஆனால் பழைய படத்தில் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே நடிப்பு தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காரு. ஓரளவு டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. ஸோ நடிப்பை பற்றிலாம் நமக்கு தெரியாது, நம்ம அவ்வளோ தூரம் ஜீனியஸ்லாம் கிடையாது. அவர் அந்த கதைக்கு சம்மந்தமாக என்ன மாதிரி நடிச்சிருக்காங்கிறது தான் முக்கியமாக எடுத்துக்கணும். ஸோ ஓவரால் இந்த படத்தை யார் யார் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியை நினச்சி பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் உங்கள் விருப்பம், நீங்கள் பார்க்கணும் பார்க்கலாம். ஸோ ஓவரால் நான் பார்த்த வரையும் ஓகே, இந்த ஃபீல் ஓகே அப்படின்னா இத்தனை வருஷமா இந்த கதைக்காக தான் வெயிட் பண்ணாரா, இல்லை இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு கதைக்காக வெயிட் பண்ணாரா அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் தெரியல. ஸோ ஓவரால் ஃபேமிலியாக கொண்டாட வேண்டிய ஒரு படம்னா இந்த படம் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை ஒரு செட்டப் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இந்த படத்தை பார்க்கும்போது இருக்கும்.